ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்ச கத்திரி வெயில ஓரங்கட்ட தென்மேற்கு பருவக்காத்து தேனி பக்கம் வீச கேரள பக்கம் பருவமழை தலை காட்ட போகுதாம். வெயிலோ மழையோ எது வந்தாலும் இந்த அரசியல் சூடு மட்டும் குறையவே மாட்டேங்குது. சூட்டோட சூடா சுவையான பேப்பர் தோசையோட அதையும் பார்த்துருவோம். தந்தனக்க 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 பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். எனக்கு உனக்கு பலருக்கு தெரியா நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேடு ஏது நீ பாரு. சங்கிலி சங்கிலி மனித சங்கிலி தஞ்சாவூரில் மாபெரும் சங்கிலி மாணவ மாணவிகள் சின்னவங்க பெரியவங்க ஆணும் பெண்ணும் கலந்து கொண்ட 165 கிலோமீட்டர் மனித சங்கிலி. அணைக்கரை முதல் கடற்கரை வரை மழைநீர் சேகரிப்பு மனித சங்கிலி. ஊழல் புகாரில் சிக்கிய முன்னாள் இந்நாள் எம்பிக்களுக்கு சிபிஐ கிடுக்கிப்பிடி. திரிணாமுல் காங்கிரஸ், மிசோரம் தேசிய முன்னணி, பகுஜன் சமாஜ், பிஜு ஜனதா, ராஷ்டிரிய ஜனதா, ஆளும் பாரதிய ஜனதா கட்சிகளின் எம்பிக்கள் மீது விடுமுறை மற்றும் பயண சலுகைகளை தவறாக பயன்படுத்திய புகாரில் விசாரணை. உங்களோட நாங்க எங்களோட நீங்க நட்பா செயல்பட ஆசை. இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு பற்றி இரு நாட்டு பிரதமரும் கடிதம் மூலம் பேச்சு. நவாப் ஷெரீப் கடிதத்திற்கு நரேந்திர மோடி பதில் கடிதம். எல்லையில் தொடரது தொல்லை பாகிஸ்தான் அத்துமீறல் இந்தியா பதிலடி. துப்பாக்கி சூடு பதட்டம் காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கண்டனம். ராணுவ தளபதி பிரதமரிடம் நேரில் விளக்கம். ராணுவ அமைச்சர் அருண் ஜேட்லி காஷ்மீருக்கு பயணம். தலைநகர் டெல்லியில் தொடருது போராட்டம். எங்கே எங்கே மின்சாரம் எங்கே? தாமரை கட்சி அலுவலகத்தை தேடி வந்து முற்றுகையிட்டு பானை சட்டி உடைச்சு கை கட்சி போராட்டம். நெய்வேலி அனல் மின் நிலையத்தில் தொழிலாளர்கள் போராட்டம். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், ஒப்பந்த தொழிலாளர் உரிமைக்காக நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்ற கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். அண்டை மாநிலங்கள் பங்கேற்கும் தேசிய சதுரங்க போட்டி. திண்டுக்கல்லில் உற்சாகம். 10 சுற்று போட்டிகளில் பல மாநில வீரர்கள் பங்கேற்பு. தமிழக வீரர்கள் மூவர் முன்னிலை. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. சமையல் எரிவாயு உருளைகளின் விலையை இப்போதைக்கு உயர்த்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று மத்திய அரசின் பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வாக்கு கொடுத்துள்ளதாக வெந்நீர் வைக்க சிலிண்டர் அடுப்பை பற்ற வைக்கிறார் நமது சிக்கனமான செய்தியாளர். பணவீக்கம், வறட்சி, நாட்டின் வளர்ச்சி குறித்து பிரதமர் மோடி அமைச்சர்களை கூட்டி ஆலோசனை மேல் ஆலோசனை நடத்தியதாக அடுத்த கட்ட திட்டம் தயாரிக்கிறார் நமது அரசு தரப்பு செய்தியாளர். ரஷ்ய நாட்டிலிருந்து வாங்கப்பட்ட INS விக்ரமாதித்யா போர்க்கப்பலை இந்திய நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழாவில் பிரதமர் மோடி முதன்முறையாக போர்க்கப்பலில் பயணிக்கப் போவதாக நடுக்கடலில் மிதக்கிறார் நமது இராணுவ தரப்பு செய்தியாளர். கல்விக்கான ஆய்வக கட்டிடங்கள், விளையாட்டு வசதிக்கு கட்டிடங்கள் என தமிழக அரசின் சார்பில் புதுசா கட்டிடங்களை முதல்வர் ஜெயலலிதா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் திறந்து வைத்ததாக ரிப்பன் வெட்டுகிறார் நமது ஆன்லைன் செய்தியாளர். புதுசா உருவான தெலுங்கானா மாநிலத்தில் நகைக்கடன் உள்ளிட்ட அனைத்து விவசாய கடன்களும் மொத்தமாக தள்ளுபடி செய்ய முதல்வர் சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளதாக பக்கத்து மாநிலத்திற்கு கட்டையை கொடுக்கிறார் நமது கடன்கார செய்தியாளர். அரசு ஊழியரை தாக்கிய வழக்கில் சிறைக்குள் கம்பியெண்ணி கொண்டிருக்கும் பாஜக தலைவர் யஷ்வந்த் சின்ஹா நாற்காலில் இருந்து தவறி விழுந்து காயம்பட்டு விட்டதாக உச்கொட்டுகிறார் நமது உள்ளே வெளியே செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். போச்சு போச்சு எல்லாம் போச்சு. சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. உடனே ஆட்சியை கலைங்க, அப்புறம் தேர்தலை நடத்துங்கன்னு மொத்த கட்சியும் ஒன்னா சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தை பார்த்து உக்கிரமா நிக்கிறாங்களே. என்னப்பா நடக்குதாங்க? வாங்க பார்த்துட்டு வந்துருவோம்.
புதிய ஆட்சி வந்து முதல் கூட்டத்திலேயே பாராளுமன்றம் கலவரமானதுன்னா அது உத்தரப்பிரதேச நிலவரத்தால தாங்க. சட்டம் ஒழுங்கு மொத்தமா கெட்டு போச்சு. உடனே ஆட்சியை கலைங்கன்னு மைய மண்டபத்துல கோஷம் போட்டாங்க உத்தரப்பிரதேசம் பகுஜன் சமாஜ் எம்பிக்கள். காங்கிரஸும் பாஜகவும் அவங்களுக்கு மௌனமா ஆதரவு தெரிவிச்சாங்க. விஷயம் வில்லங்கமா போகுதேன்னு டெல்லிக்கு வண்டி பிடிச்சு போன ஊபி முதல்வர் அகிலேஷ் சிங் யாதவ் பிரதமர் மோடியை நேரில் சந்திச்சு விளக்குன்னு சட்டம் ஒழுங்கு நிலவரத்தை விளக்கிட்டு வந்திருக்காரு. தவளை தன் வாயால் கெடும்னு சொல்வாங்க. அது யாருக்கு பொருந்துதோ இல்லையோ, உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவுக்கும் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவுக்கும் அப்படியே பொருந்தும். அப்பா டக்கர் மாதிரி அவங்க தெரிவிச்ச கருத்துக்கள் தான் இந்தியா முழுக்க பெருத்த சர்ச்சையை கிளப்பியிருக்கு. சமீபத்தில் 2 தலித் சகோதரிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு மரத்துல தூக்குல தொங்க விடப்பட்டிருந்தாங்க. இந்தியாவையே உழுக்குச்சு இந்த கொடூர சம்பவம். சரி, அதுக்கப்புறமாவது மாநில அரசு உஷாரா இருக்கும்னு பார்த்தா அது பேஜாராத்தான் இருக்கு. முலாயம் சிங் தொகுதியான அசாம்கார், அப்புறம் ஷியாப்பூர், பைரோசாபாத் மாவட்டத்துல பரிகா, இப்படி எல்லா ஊர்லயும் பாலியல் பலாத்கார செய்தி தொடர்ச்சியா வந்தது. பகேரிங்கிற இடத்துல 23 வயசு இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினதோட ஆசிட் ஊத்தி கொல்லவும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வெளியில நடக்கிறதுனா வேலியே பயிர மேய்ந்த கதையா சுமேர்பூருங்கிற இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரங்களே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல நீதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற பெண் நீதிபதியை அலிகாரில் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. இப்படி பங்கு சந்தை நிலவரம் மாதிரி பாலியல் பலாத்கார நிலவரம் பேப்பர்கள்ல வர்ற நிலைமை. ஆனா இத்தனையும் தடுக்க வேண்டிய மாநில முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா? ஊபியில மட்டுமா இப்படி நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் தான் நடக்குதுன்னு அலட்டிக்காம பதில் சொன்னார் அகிலேஷ். அவரோட அப்பா முலாயம் சிங் பல படிகள் மேலே போய் ஆம்பளை பசங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்கன்னு சொன்னார். ஐநா பொதுச் செயலாளர் பான் கி மூன் வரைக்கும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. அதே சமாஜ்வாடி கட்சியோட மூத்த தலைவர் மோசின் கான் உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம், அங்கங்கே பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. பொறுப்பா இருக்க வேண்டிய தலைவர்கள் இப்படி வெறுப்பா பேசினா உத்தரப்பிரதேசம்ங்கிற பேரை வக்ர பிரதேசம்னு மாத்த வேண்டியதுதான்னு எதிர்கட்சிகள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்த மத்திய அரசு தன்னோட நோக்கம், குறிக்கோள், திட்டம், அறிவிப்பு எதையும் இன்னும் முழுசா அறிவிக்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ள எதிர்கட்சிக்காரங்க மாறி மாறி பாய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்களை குறை சொல்ல, இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களை குறை சொல்ல. நாட்டு நடப்புல ஏகப்பட்ட வில்லங்கம் வண்டி கட்டி வந்துகிட்டு இருக்கு. வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம். தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்தவங்க முதலமைச்சர் அம்மா. இந்த கலைஞர் கருணாநிதி என்னங்க பண்ணிட்டாரு? செம்மொழியை வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவரோட மகள் கனிமொழியை தானங்க வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தமிழ் மொழியை பத்தி பேசுற எந்த தகுதியுமே கிடையாதுங்க. பலூன் 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 இப்படி சொன்னது நான் இல்லைங்க, தமிழக அமைச்சர் வீரமணி. இந்தியா கிராமங்கள் தான் வாழ்கிறது அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொன்னாருங்க. ஆனால் இப்போ ஜனாதிபதி உரையில் பார்த்தீங்கன்னா புதிதாக 100 நகரங்கள் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. உண்மையிலேயே இது வேதனையாக இருக்குதுங்க. உண்மையிலேயே அது கிராமங்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய தடையாக இருக்குங்க. இப்படி இவங்களே நகரமயமாக்கலை ஊக்குவிச்சா கிராமங்கள்லாம் என்னங்க ஆகும்? இந்தியாவில் நிறைய மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கிறாங்க. அவங்கள காப்பாற்றணுமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களோட இந்த அறிவிப்பு உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. ஆமாம், இப்படி கிராமந்தான் வேணும் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஞானதேசிகன். பிரேசில் நாட்டில் நடக்கிற மக்களுடைய போராட்டங்கள் நான் மதிக்கிறேங்க. ஆனால் அதே நேரத்தில் நாட்டில் நடக்கிற கால்பந்து போட்டிகள் வேற, அது மட்டும் இல்லாமல் நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் வேற. இந்த ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நாட்டில் நடக்கிற போராட்டத்தால் இந்த பிரேசில் விளையாட்டு வீரர்கள் அவங்களோட வெற்றி பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதை நினச்சாதாங்க எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அண்ணாச்சி, இப்படி பீல் பண்ணது நான் இல்லைங்க, பிரேசில் நாட்டை சேர்ந்த முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் பீல் இருக்காங்களா, ஏன் அவங்க தான். ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ்
எல்லாரும் கேட்டாங்க, சார் என்ன சார் கோச்சடியான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் லிங்க படம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு, கேஎஸ் ரவிக்குமார் சூப்பரான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ கேட்டாங்க, என்ன சார் நீங்கள் கலைஞரோட பிறந்த நாளைக்கு நேராக போய் வாழ்த்து கூறலையாமேன். அப்போ சொன்னேன், இல்லை நம்ம சென்னையில் இருந்தால் கண்டிப்பாக போய் பார்த்துருப்போம். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு நமக்கு ஹைதராபாத்தில் ஷூட்டிங் இருந்தது, இல்லை தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் தான் அடிச்சு பிடிச்சி வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹைதராபாத் அப்படின்றதுனால மட்டும்தான் வர முடியல. அதனால தான் நம்ம சென்னைக்கு வந்த உடனே ஐயாவை பார்த்து, ஐயா இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும், தமிழக மக்கள் மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அவர்கிட்ட சொன்னோம், ஐயா நம்ம கோச்சடியான் படம் நம்ம நேராக இல்லை பொம்மையாக இருக்குது, மக்களை ரொம்ப ரசிக்கிறாங்க, குழந்தை ரொம்ப ரசிக்கிறாங்க, நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் நம்ம வாழ்த்துக்கு வயதில்னாலும் அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிற அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் மக்கள் மாதிரி. தேங்க்யூ. ஐஸ் இந்த மாதிரி நான் ஊர்ல இருந்து தான் கண்டிப்பாக வந்திருப்பேங்க அப்படின்னு கட்டளை போட்டது நான் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஐஸ் பாலிஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ். பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ பூ வாங்கலையோ பூவு. நான் சில பேர்கிட்ட மட்டும்தான் அக்கறையோடையும் அன்போடையும் இருக்கேன்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எல்லார் மேலேயும் எனக்கு அன்பும் இருக்குது அக்கறையும் இருக்குது. அவ்வளவு ஏன் புதுசாக வந்து எவ்வளோ டைரக்டர்ஸ் தனக்குன்னு அடையாளமே இல்லாமல் என்கிட்ட வந்து இசையமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கும் இசையமைச்சு கொடுத்து ஒரு அடையாளத்தையும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு முகவரியும் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கதைக்களங்களில் நிறைய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இசையையும் நான் கொடுத்துருக்கேன். பூவு 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 இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யார் இசையை பற்றி பேச முடியும்? இசைஞானி இளையராஜாதே. எதிர்க்கட்சி அந்தஸ்துக்கு தேவையான எம்பிக்கள் ஜெயிக்கல. இருந்தாலும் ரெண்டாவது பெரிய கட்சி ஐக்கிய ஜனதா தளம் வேற ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, ஏதாவது பார்த்து செய்யுங்க. அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்தாடி விட்டுக்கிட்டா இருக்க முடியும்? அதாங்க இன்றைய கருத்து சித்திரம் கார்ட்டூன். அப்புறம் பண்ணையாரே எப்படி இருக்கீங்க? என்னப்பா வந்து போதெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்கறே ஒழிய வரும்போது பண்ணையாருக்கு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு தோணுதே இல்லையா உனக்கு? ஏங்க அண்ணாச்சி கடையில பழம் வாங்கலாம் தான் போனேன். பார்த்தா ஆப்பிள் நல்லா அடுக்கி வச்சிருந்தாரு. 150 ரூபான்னாரு. உங்களுக்கு போய் 150 ரூபா கொடுத்து வாங்குறதா அப்படின்ட்டு சரி வேற என்ன பழம் இருக்குன்னு பார்த்தா வெறும் கொய்யா பழமும் இந்த நாவல் பழமும் இருந்தது. சரி அதுவும் இவ்வளவு பெரிய பண்ணையா இருக்கு, வெறும் கொய்யா பழமும் நாவல் பழமா, அதனாலதான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம், ஆப்பிள் பழம் சாப்பிட்டா ரத்தம் ஊறும். இதாப்பா நம்மளுக்கு பண்ற பெரிய தப்பு. ஆப்பிள் பழத்துல போது ரத்தம் ஊறாதுப்பா. அதை விட அற்புதமான சக்தி சொன்ன பாத்தியா அந்த கொய்யா பழம். ஆமா அதுல இருக்குதுப்பா. அடேப்பா. அது மட்டும் இல்ல நாவல் பழத்துல ரத்தத்தை ஊறக்கான சக்தி நிறைய இருக்குது. அவ்வளவையே நம்ம ஊர் இறந்த பழம் இருக்குது பாத்தியா, அதை சாப்பிட்டாவே நல்ல ரத்தம் ஊறுப்பா. நம்ம எப்பவுமே சீப்பா கிடைக்கிறத வந்து நம்ம எப்பவுமே மதிக்க மாட்டோமப்பா. ஆமா, ஏன்னா இப்ப நாங்க என்னதான் படிச்சாலும் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போனா, தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போனா, இப்படியே சொல்லி ஓ ஆப்பிள் தான் நல்லதுங்கிற மனப்பான்மை வந்துருச்சு. அதுதானே எப்பவுமே சுழுவா கிடைக்கிறத மதிக்க மாட்டோமே. நீ கூட பாரு உள்ளூர் பண்ணையார் தானே அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டு கொண்டிருக்கிறேன். நான் இதே பக்கத்தூர் பண்ணையார் இருந்தா பம்பிட்டு போறேன். எப்பவுமே சுலபமா கிடைக்கிறது அப்படித்தான் நினைப்பீங்க நீங்க இந்த ரத்தம் ஊறுதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அப்போ ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. என்னன்னா இந்த மாசத்துலதான் சரிங்களா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரத்த கொடையாளர் தினம். ஓ, அதாவது பிளட் டொனர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்படி என்னப்பா? அதாங்க இந்த ரத்தம் கொடுக்குறாங்க இல்லையா, ஆமா, அவங்களுக்கான தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓஹோ, இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில எப்பயாவது ரத்தம் கொடுத்துருக்கீங்களா? ரத்த தானம் என்னப்பா எங்க வந்து என்ன கேட்கற பண்ணையாரை பார்த்து கடைசியில் ரத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். எப்பேற்பட்ட பரம்பரையா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் ரத்தம் ஊறி வச்சிருக்கிறேன். வாரமான ஞாயிற்றுக்கிழமையான ஒரே ஆட்டு ரத்தம் முழுசா அப்படியே சாப்பிடுவேன் நானு. பொரியல் ரத்த பொரியல். அந்த அளவுக்கு உடம்பு வச்சுக்கிறேன். அன்னைக்கு ரத்தம் கொடுக்குன்னு சொல்றேன். என்ன ஒரு தைரியம் உனக்கு, ஒரு சாமர்த்தியம். ஏங்க ரத்தம் கொடுக்கறது என்ன தப்பு? ரத்தம் கொடுத்தா உடம்பு பலவீனமாயி போகும்லப்பா. யாருங்க சொன்னா? அது கிடையவே கிடையாது. ஒரு மனிதனுடைய உடம்புல குறைஞ்சது 4 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருக்கும். அதுல ரத்த தானத்தப்ப அவங்க எவ்வளவு ரத்தம் எடுப்பாங்கன்னா குறைஞ்சது ஒரு 350 ml.
சரிங்களா, அவ்வளவுதான் அவங்க எடுப்பாங்க. சரி, அதை தாண்டில அவங்க எடுக்க போறது கிடையாது. அந்த ரத்தமும் ஒரு 3 மாசத்துல நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்தே உங்க உடம்புல ஊறிடும். இப்போ நீங்க ரத்தம் கொடுக்காம இருந்தா கூட ஒவ்வொரு தடவையும் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க உங்க உடம்புல அந்த பழைய செல்கள் ரத்த அணுக்கள்லாம் அழிஞ்சு புதுசா ரத்தம் உருவாயிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க தாராளமா ரத்தம் கொடுக்கலாம். அதனால எந்த ஒரு பாதிப்போ பலவீனமோ உங்களுக்கு கண்டிப்பா வராதுங்க. சரி, பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டேன். இதனால எனக்கு என்னப்பா பயனு? என்னங்க அப்படி சாதாரணமா கேட்டீங்க? அதாவது நீங்க 3 மாசத்துக்கு ஒரு ரத்தம் கொடுக்க போறீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் உங்க ரத்தம் நல்லா இருக்கான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு காலரா இருக்கா அல்லது மஞ்சள் காமாலை இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா, பால்வினை நோய் இருக்கா, இப்படி எல்லாம் அந்த ரத்தத்துல என்ன நோய் வர வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி இருக்கு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. முதல் விஷயம். சரிங்களா. ரெண்டாவது விஷயம், நீங்க பாக்குறதா ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனா அது உங்க உடம்புல ரத்தம் ஏத்துறதுக்கு சமம். அது எப்படிப்பா அது? அதாவதுங்க நீங்க ரத்தம் கொடுக்க புது ரத்தம் வந்து உற்பத்தி ஆகுது இல்லையா? அப்ப அது புது ரத்தம் ஏத்துறதுக்கு சமமா இருக்குன்னு வைங்களேன். மூணாவது விஷயம், அந்த ரத்த இது இருக்கு பாருங்க, அந்த ரத்தம் கொடுக்குற ரத்த தானம் பண்றதுனால ஹார்ட் அட்டாக் வராது. சரிங்களா. நாலாவது விஷயம், ரத்த அழுத்தம். சரிங்களா, அது மட்டும் அந்த இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துது. பரவாயில்ல, இப்ப நல்ல விஷயமா இருக்குது. இப்ப யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்க யாரு வேணா ரத்த தானம் கொடுக்கலாம். நல்லா இருக்குது. உங்களுக்கு எவ்வளவு வயசு? நம்மளுக்கு என்ன போன ஆடி முடிஞ்சதுன்னா 35. யாரு? நான் உங்க பையன் சின்ன பொண்ணு யாரு கேட்கலீங்க, உங்க வயசு எவ்வளவுன்னு கேக்குறேன். என்னப்பா நீ சொன்னீங்கல்ல 60, அதுக்குள்ளதான். அப்படின்னா தாராளமா நீங்க ரத்தம் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எடை பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோ இருக்கணும். நீங்க பார்த்தா நல்லாவே இருக்கீங்க, அப்ப தாராளமா நீங்க ரத்தம் கொடுக்கலாம். சரிங்களா. இது மட்டும் இல்லாம அந்த ரத்தம் கொடுக்கல சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. என்னன்னா முதல் விஷயம், நீங்க புகை பிடிச்சிருந்தீங்கன்னா புகை பிடிச்சதுக்கு 1 மணி நேரம் கழிச்சு தான் கொடுக்கணும். சரிங்களா. அந்த புகையிலை தன்மை உங்க ரத்தத்தில் இருக்கும். அதனால அதே மாதிரி மது அருந்திருக்க கூடாது. ஆமாப்பா, சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நம்ம ராமசாமி பையன் இருக்கான்ல, போன வாரம் திடீர்னு ஒரு விபத்துல அடிபட்டான். அவன் ரத்தம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு அவன் தாய் மாமாவை கூப்பிட்டாங்க. அவங்க ரத்தம் அதே ரத்தம்னு சுப்பிரமணி. ஆமா, அவன் அன்னைக்குன்னு வரு ஃபுல் மப்பு. அவன் எப்பயுமே அப்படிதானே. ஆமா, அவன் ரத்தம் ஆகாதுன்ட்டாங்க. பாரு, அப்ப ஒரு நல்ல மனுஷன் கொண்டு வந்து கொடுத்தா. ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட எவ்வளவு எப்படி கரெக்டா இருக்கும்னு பாருங்க. ஆமா, அதுதான். என்ன நீங்க குடிச்சிருந்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் அந்த ரத்தத்தை வந்து நீங்க எடுக்க முடியும். சரி, அது வரைக்கும் உங்க ரத்தம் கொடுக்க முடியாது. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நோய் தொற்று இருக்க கூடாது. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது தடுப்பு மருந்து பயன்படுத்துறதா இருந்தாவோ, வேற ஏதாவது மாத்திரை சாப்பிடறதா இருந்தாவோ, அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது நீங்க ரத்தம் எடுக்க போகும்போது அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க தெளிவா. கண்டிப்பா உண்மைதான். கேட்க ரொம்ப நல்லா இருக்கா. நான் பார்க்க போனா மக்கள் தொகையெல்லாம் அதிகமாயிட்டே பார்க்க போனா இன்னும் ரத்தம் எல்லாம் கிடைக்காது போல இருக்குதே. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, இந்த பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 கோடி லட்சம் யூனிட். சரிங்களா. 4 கோடி யூனிட் வந்து ரத்தம் தேவைப்படுது. ஆனா நமக்கு கிடைக்கிறது வெறும் 40 லட்சம் யூனிட் தான். என்னப்பா இப்படி சொல்ற? சரிங்களா. அதனாலயே என்ன பண்றாங்கன்னா அந்த பிளட் டொனேட் பண்ணுங்கறாங்க. இதுக்கு கடைசியா தீர்வு என்ன பண்ணிட்டாங்கன்னா செயற்கை ரத்தமே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா இப்படி சொல்ற? செயற்கை ரத்தமா? ஆமாங்க. அதாவது மனித உடம்புல ஸ்டெம் செல்னு ஒரு செல் இருக்காம். அந்த செல்லுல இருந்து அந்த மனித உடலுக்கு தேவையான ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம பாக்குறவங்களாம் செயற்கை ரத்தம்னா ரொம்ப விலை அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க நம்ம சாதாரண ரத்தம் வாங்குறோம் இல்லையா, அந்த பிளட் பேங்க்ல இருந்து, ரத்த வங்கியில இருந்து, அந்த ரத்த வங்கியில அந்த ரத்தத்தை பாதுகாக்கிறது கொஞ்சம் செலவாகும். அதுக்கும் கொஞ்சம் பணம் வாங்குவாங்க. அந்த கட்டணத்தை விட இந்த செயற்கை ரத்தத்தோட கட்டணம் ரொம்ப குறைவுங்க. சரியா. இப்ப கடையில கிடைக்குமா? அது இப்ப கிடைக்காது, கொஞ்ச நாள் ஆகும். அதோட செயற்கை ரத்தத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. சரிங்களா. நோய் தொற்றும் சீக்கிரம் ஏற்படாது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் அதுல இருக்கு. ஆனா இப்போ ஆராய்ச்சி தான் இருக்கு. இப்போ ஆமா, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பா. அது வரைக்கும் நம்ம மாதிரி நல்ல ஆளுகளாம் போய் ரத்தம் கொடுத்து நிறைய ஆளுகளை காப்பாற்றணுங்கிறீங்க. கண்டிப்பா ரத்த தானம் பண்ணலாம். அப்ப இன்னைக்கு ரத்த தானம் பண்ணிடுவோம். நாட்டு நடப்புல ஏகப்பட்ட சம்பவங்கள் எகிரி குதிச்சு நடந்துகிட்டே இருக்குது. விதவிதமான செய்திகள் மாநிலத்துல நடந்தாலும் மத்தியில நடந்தாலும் யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஓரஞ்சாரமா நடந்தாலும் ஓடோடி போய் தேடி பிடிச்சு செய்தி எடுத்து நம்ம பேப்பர் தோசையில செய்தியா கொண்டு வரோம். அதையெல்லாம் பார்த்து ரசிக்க நாளைக்கு வரைக்கும் நம்ம புதுயுகத்துல காத்திருங்க. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.